அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரம், அமிர்த யோகம், சதுர்த்தி விரதம் கூடிய நாளில் இந்த சோபகிருது ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் சனியுடன் சூரியன், மீனத்தில் ராகு என இந்த மாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் இந்த மாசி மாதம். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. கும்பராசியில் உள்ள சனி பகவானுடன் சூரியன் இணைந்து பயணம் செய்ய போகின்றார். சனி பகவானும் சூரியனும் எதிர்கிரகங்கள். இந்த இரண்டு எதிர் கிரகங்களின் சேர்க்கையால் சில ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றது. சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். அதோடு அங்கு ஏற்கனவே ஜென்மசனியாக ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகின்றார் சனி பகவான். சூரியனின் புதல்வன் சனி என்றாலும் அவர் பிறந்ததிலிருந்து நிலவும் சில சர்ச்சைகளால் இருவரின் உறவு மோசமானதாக அமைந்துவிட்டது. இருந்தாலும் ஒருவர் லட்சியத்தை நிர்ணயிக்கவும் அதை செய்து முடிக்கக்கூடிய எண்ணத்தை தரக்கூடியவர் சூரியன். அதை செய்து முடிக்கக்கூடிய உந்துதலை தருபவர் செவ்வாய். ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் மனநிலை, நல்ல வேலை செய்யக்கூடிய மனநிலையை தரக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஜாதகத்தில் சாதகமாக அமைந்துவிட்டால் அவர் நல்ல வேலை, தொழில் என செய்து சிறப்பாக பொருள் ஈட்ட செய்வார். மாசி மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதம். மாசி மாதம் என்பது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்கும் மாதம். மாசி மாதத்தின் 30 நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்று போற்றப்படுகின்றது இந்த மாசி மாதம். திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாசி மக நட்சத்திர திருநாளில்தான் மாசி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி மிக மிக விசேஷம். இந்த நாளில் விரதமிருந்து வேண்டுவோருக்கும், பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வேண்டுவோருக்கும் எல்லாவித தோஷங்களில் இருந்தும் விடுபடச் செய்வார் பிள்ளையாரப்பன். மாசி மாதத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள். சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம். இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது இந்த மாசி மாதத்தில்தான். எனவே மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம். மாசி மாதத்தன்று மந்திர உபதேசம் பெறுவதும் உபநயனம் செய்வதும் சிறந்தது. ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில்தான் அவதரித்தார். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே மாசி மாதத்திலும் மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாளிலும் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். இது 3 மடங்கு பலன்களை தரும். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்கின்றோம். மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில்தான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். மாதந்தோறும் வருகின்ற ஏகாதேசியே சிறப்புமிக்கதுதான். அதே போல மாசி மாதத்தில் வருகின்ற ஏகாதேசியில் விரதம் இருப்பது மகா புண்ணியம், சகல தோஷங்களையும் போக்கும். பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேய்க்கும் நற்கதி கொடுக்கும். இரு ஏகாதேசிகள் வருவது இந்த மாசி மாதத்தில் தான். உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். அந்த துறைகளில் எடுத்துக்கொண்ட கல்வியில் மிகப்பெரிய உச்சம் தொடலாம். ஆத்மார்த்தமாக ஈடுபடுங்கள், உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மாசி 1ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 1ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 19ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 25ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாகவும், மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் வரை பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது இனம் புரியாத சஞ்சலங்கள் அனைத்திற்கும் தீர்வை தருகின்ற மாதம் இந்த மாசி மாதம். இந்த மாதம் தொடங்கி முதல் வாரம் முடிவதற்குள் எதிர்கால உயர்வுக்கான அனைத்து அதிர்ஷ்டங்களையும் சந்திக்கப் போகின்றீர்கள். எந்த விஷயத்திலும் தடை தாமத குறுக்கீடு ஏற்படாது. இந்த மாத கிரக நிலைகளான 9ஆம் இட சூரியன்
11 குரு பகவான், ராசிநாதன் புதன், லாபாதிபதியான செவ்வாய் கிரகத்தின் பலம் ஆகியவற்றால் நீங்கள் எதிர்பாராத வகையில் திருப்தி மேன்மைகளை வழங்கப் போகின்றார்கள். பொருளாதாரம் சிறப்பாகவே தொடரும். ஆரோக்கிய தொந்தரவு, மருத்துவ செலவினங்கள் ஏற்படாது. அத்தியாவசிய கடமை விஷயங்கள் உபரியாகவே பூர்த்தியாகும். மேலும் உங்கள் வாழ்க்கை துணையுடனான ஒற்றுமை குறைவு பிரச்சனைகளில் முதல் வாரம் கடந்த பிறகு இனிமையான தீர்வு ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு விஷயங்களில் சங்கடம், வீண் பிரச்சனைகள், அதிகாரி சக ஊழியர்கள் மூலம் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகள் விலகும். இந்த மாதத்தில் மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் ஏகபோக வளர்ச்சிகளை, சந்தோஷ மாற்றங்களை சந்திப்பீர்கள். கடன், கன்னி, வம்பு வழக்கு விஷயங்களால் பாதிப்பு நெருங்காது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்க விவகாரங்களில், கோர்ட், காவல்துறை, பஞ்சாயத்து பிரச்சனைகளில் உங்களுக்கே சாதகம் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் தொடங்கி 15 தினங்கள் வரை கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். அதன் பிறகு போராட்டமும் பிரச்சனைகளும் ஓய்ந்துவிடும். இந்த மாசி மாதம் முதல் வாரம் கடந்த பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வருமானம், இரட்டை லாபம், பரிசு, பண ஆதாய வரவுகள் என்று களை கட்டப் போகின்றது. இந்த மாத புதன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் அபரிமித சகாய காரிய பலீத மேன்மைகள் உண்டு. மேலும் இந்த மாதம் 1, 4, 5, 8, 15, 22, 27 தினங்கள் ஆச்சரியப்படுகின்ற திருப்பங்களை, பொன்பொருள் சேர்க்கை, சொத்து பத்து சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சிகரமான அனுபவம் காத்திருக்கின்றது. மேலும் டிசம்பர் 20ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பிதுர் ராஜ்யஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். அது பாக்கியஸ்தானமாகவும் இருப்பதால் இதுவரை தடைபட்டவை தானாக வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் கிடைக்கும். கொடிகட்டி பறந்த குடும்ப பிரச்சனை படிப்படியாக மாறும். சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பொருளாதார நிலையில் இருந்த ஏற்ற இறக்க நிலை சீராகும். மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 3, 6, 11 ஆகிய இடங்களில் பதிவாகின்றது. எனவே சகோதரம், ஜீவனம், உத்தியோகம், தொழில் வளர்ச்சி, லாபம் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ளும் இடங்களில் சனியின் பார்வை பதிவதால் அந்த இடங்களுக்குரிய ஆதிபத்தியங்கள் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக கூட பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேற விலகிய சனியை விரும்பி சென்று வழிபடுவது நல்லது. மேலும் சனியின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் எதிரிகள் விலகிச் செல்வார்கள். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கும். கடன் சுமை குறைய புதிய முடிவுகள் எடுப்பீர்கள். சனியின் அருட்பார்வை மூலம் உங்கள் ஆரோக்கியம் சீராகும். உத்தியோகத்தில் திடீரென கூடுதல் பொறுப்புகளும் சம்பள உயர்வும் கிடைக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பார்கள். மேலும் சனியின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் வருமானம் கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படுத்தும். இளைய சகோதரத்தோடும் இணக்கம் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். மேலும் மாத தொடக்கத்தில் சனி பகவான் செவ்வாய் சாரத்தில் சஞ்சரிப்பார். இதன் காரணமாக துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். வீடு, இடம் வாங்கும் யோகம் உண்டு. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்குகள் நல்ல முடிவிற்கு வரும். அரசு வழி உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்தவர்களுக்கு அது கைகூடும். வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் பங்கு சந்தையில் நுழைந்து இருப்பவர்களுக்கும் வளர்ச்சி அதிகரிக்கும். மேலும் 22/2/2024 முதல் ராகுவின் சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பார். இதன் காரணமாக தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். சேமிப்பு உயரும். தொழிலுக்கான மூலதனம் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு வங்கிகள், வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழ்ச்சி காண்பீர்கள். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு பணிபுரிய செல்லலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பார்கள். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவும் 4ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். எனவே தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். தொழில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தை லாபத்துடன் விற்க நேரிடலாம். கேதுவின் ஆதிக்கத்தால் அடிக்கடி ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தல் ஏற்படலாம். தாய்வழி உறவுகளால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். முறையான சர்ப்பசாந்தி வழிபாடுகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். அவரது பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பதற்கான முயற்சிகள் கைகூடும். திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமண தடை அகன்று வரன்கள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கலாம். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வழிவகை செய்து கொள்வீர்கள். இந்த மிதுனராசி பெண்களுக்கு பொருளாதார பிரச்சனைகளுக்கும் துயரங்களுக்கும் விடிவு காலம் ஏற்பட போகின்றது. மாணவர்களுக்கு கல்வி நிறுவனம் சார்பாக சன்மானத்தை, பாராட்டுகளை அடைய போகின்றீர்கள். விவசாயிகளுக்கு தொடர் நஷ்டம் போன்றவைகளுக்கு
புத்தீர்வு காத்திருக்கின்றது. கலைஞர்களுக்கு புதிய அதிர்ஷ்ட வாய்ப்பு நிச்சயமாக காத்திருக்கின்றது. உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் பூசம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், அவிட்டம், புரட்டாதி, ரேவதி, கார்த்திகை, ரோகிணி. இந்த மாத சனிக்கிழமைகளில் ஸ்ரீ பெருமாள் தெய்வ வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ காளியம்மனை வழிபட்டு வாருங்கள். இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.